ஜெயஸ்ரீ நவராத்திரி ஆமாம் வருஷம் நம்ம வந்து கொலுக்கு வந்து போட்டி வச்சு ப்ரைஸ் கொடுத்துட்டுருக்கோம். 7ஆம் தேதியிலேருந்து நவராத்திரி ஆரம்பம். ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்க? எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த வருஷமும் நம்ம வந்து கொலு கொலுவும் பார்க்க போகிறோம். இந்த வருஷமும் கொலு போட்டி இருக்குது. போட்டின்றது கிடையாது, நம்ம கொலுவும் எல்லாரும் பார்க்கலாம். நம்ம வந்து அவசரமாக ஒருத்தராத்துக்கு போயிட்டு டக்குனு வெத்தல் பார்க்க வாங்கிட்டு வேகமாக வரும்போது அது கொலு ரொம்ப ரசித்து பார்க்க முடியாது. போன வருஷம் நம்ம வச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் கொரோனா டைம் அதெல்லாம் எங்கேயும் யாராத்துக்கு போக முடியாமல் இருந்தபோது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணா எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு 500 ஃபோட்டோ இருந்தது. நீங்கள் 2 வீடியோ போட்டிங்க இல்லையா, எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தா எல்லாருக்கும் திருப்தியாக இருந்தது. நம்மளும் வந்து ஒரு 10 பேருக்கு விளக்கு அமிச்சோம். நம்ம இதில் எங்கள் அம்மா செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருந்தோம். ஸோ நான் அதே மாதிரி இந்த வருஷமும் வைக்கலான் இருக்கோம். வைக்கலாம் இல்லையா? அதை வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் நவராத்திரி வந்து 7ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நவராத்திரின்னும் போது அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக வந்துடும் எல்லாருக்கும். ஸோ 7ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து 14ஆம் தேதி இருக்கு 15ஆம் விஜயதசமி. ஆமாம், 9 days. இப்போ வந்து இந்த கொலுக்கு எப்படி இந்த வருஷம் அப்படின்னா 21 ப்ரைஸ் இருக்கு. ஆமாம், அதாவது 10 பேருக்கு விலை கொடுத்தோம். இந்த வருஷம் வந்து 21 பேர். அது வந்து ஃபஸ்ட்டு செகண்ட்னு கிடையாது, அது அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து தனியாக அப்புறமா உங்களுக்கே தெரியும். அது பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது. ஆனால் என்ன ப்ரைஸ்ன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். 21 வந்து 10 பேர் வந்து இந்த பைசன் கிளீனிங் ப்ராடக்ட் அவள் ஸ்பான்சர் பண்ணுறான். கிஃப்ட் ஹேம்பர் அவள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. அவர் 10 பேருக்கு. நம்ம சைட்லேருந்து ஒரு 2 சங்கச்சக்கர விளக்கு வாங்கியிருக்கேன். இந்த தைனா ஹேண்டிகிராஃப்ட்ஸோட ஒரு குங்குமப்பூ 1 கிராமும் நார்மல் ப்ளவுஸ் போயிட்டு நம்ம வெத்தலை பாக்கில் என்ன வைப்போமோ எல்லாம் வச்சு ஒரு பேக் வச்சுருக்கேன். தாம்பூலப்பை அது ஒரு 6 பேருக்கு. இது வந்து நம்ம சைட்ல இருந்து. அப்புறம் திருப்பி ஸ்பான்சர் வந்து நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, வாழ்க ஆயில். அது வந்து தெரியும், உங்களுக்கே தெரியும், எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஆயில். எல்லாமே செக் ரொம்ப நல்லா, எல்லாமே இந்த ஸ்ப்ரேல இருந்து எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவ என்ன சொன்னான்னா, அவ இந்த வாழ்க ப்ராடக்டை அந்த ஆயில் ஏதாவது வாங்கி நம்ம ஏதாவது பிரசாதம் பண்ணிட்டு அந்த பிரசாதம் அந்த போட்டோ அப்படி அனுப்பிச்சிருந்தானா, வீடியோ அனுப்பிச்சானா, அதுக்கு வந்து அவள் வந்து 3 ப்ரைஸ் தரேன்னு சொல்லியிருக்கா. 1500 ரூபாய்க்கு ஒர்த்து வந்து ஆயிலும், 2வது ப்ரைஸ் வந்து 1000 ரூபா ஒர்த்தான ஆயிலும், 3வது ப்ரைஸ் வந்து 500 ரூபா ஒர்த்தான ஆயிலும் அவள் அனுப்ப போறா அவள் சைட்லேருந்து. அது வந்து நவராத்திரி சுண்டல். ஆமாம், அது வந்து நவராத்திரி. ஆமாம், நவராத்திரி சுண்டல். கொலு பொம்மைக்கு இல்லை, கொலு பொம்மைக்கு சுண்டல் அதை அம்சே பண்ணுவோம் இல்லையா, அந்த சுண்டல் பண்ணுறது எப்படின்னு காமிச்சு அந்த எண்ணெயோட ஒரு வீடியோ அனுப்பணும். அதுலேருந்து 3 பேர் செலக்ட் பண்ணணும். ஸோ டோட்டலாக 21 ப்ரைஸஸ் இருக்கு. இது வந்து ப்ரைஸ்ன்றது செகண்டரியாக வச்சுட்டு எல்லாருமே வந்து எப்படின்னா அவாத்து கொலு அனுப்பும்போது எல்லாரும் பார்ப்பா, குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுவா. புதுசாக இருக்கிறத கற்றுக்கலாம் நம்ம. ஸோ வந்து எல்லாரும் தயவுசெய்து எல்லாரும் கலந்துட்டு எல்லாரும் வந்து இன்னொன்று இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கோம் நம்மனா, போன வருஷம் நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா மெயில் அனுப்பிச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கனால இந்த வாட்டி வாட்ஸ்அப்லேயே அனுப்பலாம். ஆனால் என்னென்னா ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சா போகிறோம், நிறைய வேண்டாம். ஒருத்தராத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். உங்கள் நம்பர் கொடுப்பீங்க இல்லையா, உங்கள் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த நம்பரில் உங்கள் பேர் உங்கள் அட்ரஸோட க்ளீனாக அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஒரு ஃபோட்டோ அதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ வந்து என்னென்னா கிளியராக எல்லா ஸ்டெப்ஸ், எத்தனை ஸ்டெப் யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரியும் ஒத்தப்படையில் வைக்கணும்னு. அந்த ஸ்டெப்ஸு என்னென்ன பொம்மை வச்சுருக்காலோ அதெல்லாம் கிளியராக தர மாதிரி கொஞ்சம் ஜூம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஹரிசாண்டலாக எடுத்தால் நல்லாயிருக்கும். வெர்டிக்கலாக எடுக்காமல் ஹரிசாண்டலாக எடுத்துகிட்டு அது வந்து அனுப்பணும் நம்மளுக்கு. உங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா இன்னொன்று என்னென்னா 7, 8, 9 3 நாளுக்குள்ளே அனுப்பணும். 7, 8, 9 3 நாள் டைம் இருக்குது. இப்போயே உங்களுக்கு டைம் இருக்குது, நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். அழகாக நீட்டாக நல்லா ஃபோட்டோ எடுக்கிறவாள், நல்லா வாட்டில் பசங்களை விட்டு எடுக்க சொன்னால் அவள் க்ளீனாக ஜூம் பண்ணி நீட்டாக எடுப்பாள். அது வந்து உங்கள் நம்பருக்கு அனுப்பணும். இந்த சுண்டல் வீடியோ வந்து அதுவும் வந்துட்டிங்கன்னா கூட அனௌன்ஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த 3 நாளுக்குள்ள இப்படி 3 நாள் பிரசாதம் பண்ணுவாங்க போது அது தனி வீடியோ. கொலுக்கு ஃபோட்டோ அனுப்புறது ஒன்று, இந்த பிரசாதம் அந்த வாழ்க ஆயிலோட பிரசாதம் பண்ணி அது ஒரு வீடியோ தனியாக அது வாட்ஸ்அப்புக்கு மாமாவுக்கு அனுப்பிச்சிடலாம். இந்த 3 நாளுக்குள்ள அப்போ தான் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறது வந்து அது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது எனக்கு. நான் அது அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு நான். ஓகே. ஸோ மொத்தம் இந்த வருஷம் வந்து ஸ்பான்சருடைய ப்ரைஸோடு சேர்த்து மொத்தம் 21 ப்ரைஸ். ஆமாம், 21 பேருக்கு கிடைக்கும். அதனால் எல்லாருமே கலந்துட்டு எல்லாத்துக்குள்ளும் வந்து எல்லாரும் பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, எல்லாரும் கலந்துக்கோங்க. இந்தமாரி குழு கண்டெஸ்ட்லாம் எதனால் அப்படின்னா, இப்போ வர ஜென்ரேஷன் இந்த குழந்தைகளுக்குலாம் ஒரு குழு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் வந்து நிறைய தாத்பரியம் இருக்குது.
ப்ளஸ் அது எவ்வளோ பெனிஃபிட் ஆற்றுல ஹோல் ஹவுஸ் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் அது முடிஞ்சதோ முடியாதோ கண்டிப்பாக காத்தால ஒரு நைவேத்தியம் சாயந்தரம் நைவேத்தியம் பண்ணி வர ஒரு 10 பேரையாவது கூப்பிடணுன்னு சுமங்கலி குழந்தையில கூப்பிட்டு அது பண்ணும்போது என்ன ஆகும்னா அதோட ரிசல்ட் வந்து ஆற்றுல வைப்ரேஷன் நல்ல வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அது வந்து எல்லாருமே வந்து அதில் வந்து இப்போ அந்த பழக்கம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வைக்கணும். அது இது வந்து இப்போ இந்த ஃபோட்டோலாம் நிறைய பார்க்கும்போது நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய பேர் வைப்பா. ஸோ அதனால் அடுத்தவளுக்கு நம்மளால் வந்து ஒரு பெனிஃபிட் பண்ணுறோம் அப்படின்றதுனால எல்லாரும் கலந்துக்கோங்க. கலந்து உங்கள் ஃபோட்டோ எல்லாம் 7ஆம் தேதியிலேருந்து அனுப்பிச்சிட்டு எல்லாரும் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ். ஓகே.